இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தீர்ப்பு. யோவான் 7:24 சொல்லுது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். யாரையும் நியாயம் தீர்க்கிறதான அதிகாரம் எங்களிடத்துல தரப்படவில்லை. யாரையும் நாங்கள் நியாயம் தீர்க்க முடியாது. நியாய தீர்ப்பு தேவனுடையதாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று. இதுல சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பு ஒருத்தங்களை நாங்க ஜட்ஜ் பண்றத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பொதுவான கருத்து ஒருவர் அப்பாவியான தோற்றமுடையவராக இருக்கையில் அவர் நல்லவர் என்று கருதப்படுகிறது. அப்படியான தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிட வேண்டாம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. உண்மையில் நீதியின்படி மதிப்பிட வேண்டும். உதாரணமாக ஒரு கருத்து சொல்லப்படும். அதாவது ஒருவன் ஒரு கண்ணை இழந்து நீதி கேட்டு வருவானாக இருந்தால் அவனை மாத்திரம் பார்த்து நியாயம் சொல்லக்கூடாது. காரணம், எதிர்த்தரப்பில் வருகிறவர் 2 கண்ணையும் இழந்து கூட வரலாம் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதாவது அவரை தோற்றத்தில் மதிப்பிடக்கூடாது, நீதியை வைத்து மதிப்பிட வேண்டும் என்றது சொல்லப்பட்டதான கருத்தாக அமைகிறது. இன்னுமாக சொல்லப்படும், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்கிறதும் போய் தீர விசாரிக்கிறதே மெய்யென்று. ஆகையால எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர்களா இருக்க வேணும். ஆகையால தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்து தவறான முடிவுகளை எடுக்காமல் நீதியின்படி தீர்ப்பு செய்து சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நாங்கள் பழகி கொள்ளுகிறவர்களா இருக்க வேணும். Have a great day.